பண்ணக்கூடிய நான் முதல் கொண்டு. ஸோ அதுலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிகளும் கூட சோமிதரனுக்கு. அண்ட் இந்த தருணத்துல இயக்குனர் சசி அவர்களை அன்போடு சில வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் டைரக்டர்ஸ் குரூப் ஒன்று இருக்குது. அதில் கார்த்திக் வந்து ஒரு மெசேஜ் வச்சுருந்தாரு. இந்த மாதிரி நீலிரான்னு ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் வந்தீங்கன்னா ஐ பி ஹாப்பி அப்படின்னு போட்டிருந்தாரு. இம்மீடியட்டாக உடனே லிங்குசாமிகிட்ட இருந்து இருக்கா, நான் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்துட்டேன், டோன்ட் மிஸ் இட், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. லிங்குசாமி எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, பாகுபலி பார்த்தாருன்னா உடனே போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. கொட்டுக்காளி பார்த்தாருன்னா உடனே போய் பாருங்கன்னு சொல்றாரு. எல்லா விதமான படங்களும் அவருக்கு பிடிக்கும். ஆனால் அவரை என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஸோ நீலிரா கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் ஃபில்ம்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ எனக்கு அந்த டைட்டில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாலுமே ஓகே, நம்ம லிங்கு சொல்லிட்டாரு, ஓகே தைரியமாக போயிடலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நிஜமாகவே நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ஈழத்து பிரச்சனையை, ஈழ மக்களுடைய வாழ்வை நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது அதை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், சாரி இவங்க 2 பேர்த்துக்கும் முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறேங்க. அந்த கலர் கிரேடிங் இல்லையா இல்லை லைட்டிங் இல்லையா ஏன்னு தெரியல, புதுசாக நான் வந்து ஒரு போர் சூழலில் ஒரு வீட்டுக்குள்ள ஈழத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற அப்படிங்கிற ஃபீலை கொடுத்த கேமராமேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. யாருக்கு அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ப்ராப்பர்ட்டியிலேருந்து அந்த வீட்டோட லுக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அடுத்து இந்த செகண்ட் ரோவில் உட்காந்துருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, இவங்க எல்லாமே கிரேட் ஒர்க். இப்போ கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி, ராணா சார் மாதிரி ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க கேட்டிருந்தா நோன் ஃபேஸே கொடுத்துருப்பாங்க. ஆனால் சோமிதரனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்ம ஒரு எழுத்து படத்து பண்ணுறோம், அது இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எழுத்து லுக் வராது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ அவர் கொடுத்தாலுமே யூஸ் பண்ண முடியாமல் வெறும் ஆர்டிஸ்ட்டை நம்பாமல் ஸ்கிரிப்டை மட்டுமே நம்பியிருக்கீங்க. அது நான் இந்த படத்தை பார்க்கும்போது முதல்ல நான் தெரிஞ்சுட்டு நான் என்ன அன்லேர்ன் பண்ணணும், என்ன கற்றுக்கணுங்கும் இல்லை, என்ன அன்லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு அப்படின்னு தான் கற்றுக்கிட்டேன். அப்படி இருக்குது உங்கள் கிராஃப்ட். கிரேட், ஹேட்ஸ் ஆஃப். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன் பாயிண்டில் ஒருத்தரை நிறுத்துகிறோம் அப்படின்னா, கார்த்திக் நிறைய படத்தில் நிறுத்திருப்பார். ஒரு கன் பாயிண்டில் ஒருத்தர் அது எவ்வளோ நேரம் சஸ்டைன் பண்ண முடியும், அது ஒரு ஷார்ட் தான். ஆனால் அந்த கன் பாயிண்ட்ல நிறுத்துற ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு சீன் அதை ப்ரொலாங் பண்றாரு பாருங்க. அது அப்படியே இவ்வளவு நேரத்துக்கு இந்த ஷாட் எடுக்க முடியுமா, இந்த விஷயத்த சொல்ல முடியுமா, யார் இந்த டைரக்டர், என்ன கிராஃப்ட், யாருமே அப்படின்னு யோசிக்க வச்சது. அப்புறம் ஒரு படம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல இதுதான் கிளைமேக்ஸ் உணர வச்சிடணும். அதுதான் படம். கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம முடிக்கிறது வந்து கரெக்டான படமா எனக்கு தெரியல. ஒரு ஸ்டேஜில் ஒரு பாயிண்ட்ல ஓகே இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிடணும். அப்படி இதுதான் கிளைமேக்ஸ் நமக்கு தெரியுது. அந்த இடத்துல போயிட்டு அங்கிருந்து அந்த நான் சொல்றது அங்கிருந்து வேற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது அங்கிருந்து ட்விஸ்ட் அடிக்கல, கிளைமேக்ஸ் தான் சொல்றாரு. நாம எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் தான் சொல்றாரு. ஆனால் அதுக்கு பியாண்ட் தட், அந்த கிளைமாக்ஸ் நாம எதிர்பார்த்த கிளைமாக்ஸை மீறி ஒரு விஷயத்த சொல்றாரு. ட்விஸ்ட் கொடுக்கறது ஈஸி, ஆனா அதை மீறி சொல்றது படம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது நிறைய படங்கள்ல, நிறைய சக்சஸ்ஃபுல்லான படங்கள்ல பார்த்துருக்கேன். ஒரு கிளைமாக்ஸ் இதுதான் சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சு கிளைமாக்ஸை மீறின ஒரு விஷயத்தை நாம எதிர்பார்த்ததை விட மீறின ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த சக்சஸ்ஃபுல்லான ஒரு எலிமெண்ட் இந்த படத்துலயும் இருக்கு. சோமிதரன் இதை ப்ரொடியூஸ் பண்ண கார்த்திக் சுப்ராஜ், ராணா சார், இவங்க எல்லாரும் தைரியமா இருங்க. ஒரு சக்சஸ்ஃபுல்லான படம் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள்.